ஹாய், நான் சௌபர்ணிகா. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோட பிஎஸ்சி வந்து பிஎஸ்சிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன்ல படித்தேன். எம்எஸ்சி ஐஐடி பாலக்காடுல படித்தேன். நான் எம்எஸ்சி படிக்கும்போது சிஎஸ்சிஆர் நெட் கிளியர் பண்ணாம தான் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சீனியர் அண்ணா சொல்லி, பாரதி அண்ணா அவங்க சொல்லி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்காக நான் ஜிஎம்ஐ ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரெகுலரா கிளாஸ் அந்த டைம்ல அட்டென்ட் பண்ணல அப்படின்னாலும், ஜூன் மந்த்துக்கு அப்புறம் நான் புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இருந்து நான் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்டு லக்ஷ்மி பிரியா அவங்களும் வந்து நாங்க ஒரு ஒர்க் ஷாப்ல மீட் பண்ணோம். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன்ல டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து சேர்ந்து நாங்க கொஷின்ஸ் எல்லாம் டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க நிறைய பேர் நினைப்பாங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சாதான் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி கிடையாது. நாங்க ஆன்லைன்ல படிச்சாலும் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து நாங்க நைட் ஒரு 9:30 மேல டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 11 வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். கொஷின்ஸ் எல்லாம் அவங்களும் இங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எங்களுக்கு இருக்க ஐடியாவும் நாங்க ஷேர் பண்ணி நாங்க படிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் நானும் அவளும். அதுக்கப்புறம் ஒரு காயத்ரி அக்கான்னு ஒருத்தங்க எங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்பிஹெச்எம் கொஷின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க டெய்லியும் ஒரு ஒரு இயரும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நாங்க லீனியர் அல்ஜிப்ரா தான் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதுல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் மட்டும் டெய்லியும் அந்த 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு வருஷமும் எடுத்துக்கிட்டா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க நைட்டு முன்னாடியே வந்து சொல்லிடுவோம். இந்த இந்த இயரோடது நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு. நாங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர். அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் பண்ணோம் டெய்லியும். ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. நாங்க கன்சிஸ்டன்டா அது ஒரு 2 மாசம் கிட்ட நாங்க பண்ணோம். சோ ஒரு அப்ப அந்த 2 மாசத்துலயே எங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸோட இதுவும் நாங்க கவர் பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரியே நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்கேயே ப்ராஜெக்டும் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்பால நான் ரெண்டுமே பண்ணேன். மார்னிங் டைம் எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஈவினிங் டைம் மேல வந்து ஃபுல்லா சிஎஸ்சிஆர் இது ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். என்பிஹெச்எம் எக்ஸாம் வந்து நான் கேட்டு கேட் சிஎஸ்சிஆர் நெட் என்பிஹெச்எம் இது 3ம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்பிஹெச்எம் அப்படிங்கிறது வந்து நான் அதை வந்து யோசிக்க கூட இல்லை. இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு இதாதான் இருந்தது. அந்த எக்ஸாமுக்கு போகும்போது கூட ஒரு எந்த பயமும் இல்ல பதட்டம் இல்ல. சும்மா கேஷுவலா அது ஒரு ஃப்ரீயா ஒரு எக்ஸாம் சும்மா எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க போய் எழுதிட்டு வந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்படி எழுதி முடிச்சுட்டு வந்து அன்னைக்கே அங்க ஆன்சர் கீ போட்டுருவாங்க. அது கால்குலேட் பண்ணும்போது ஒரு 50 மார்க் கிட்ட வந்துச்சு. சரி கட் ஆஃப் இதா இருந்தா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனா அவ்வளவா அதுக்கு மேல ஒரு ஹோப் இல்ல. அதுக்கப்புறம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வச்சாங்க என்பிஹெச்எம்க்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா ஈஸியா நீங்க எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அது அதுல குடுக்குற மாதிரிதான் இருக்கும். சோ அதுவும் கிளியர் ஆச்சு. அப்புறம் நான் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. என் ப்ராஜெக்டும் மார்ச் மந்த் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ தான். ஸோ எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம அந்த தியரியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் இன்டர்வியூக்கு நம்ம இது பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். அப்படிங்கறனால நான் வீட்ல இருந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியா அவங்க ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இங்க வந்தா நல்லா இருக்கும். நிறைய பீப்புள் இருப்பாங்க. நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியா நம்மளோட ஐடியால மட்டும் தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க வந்தோம்னா எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. அவங்களோட சொல்லி தருவாங்க. இப்ப யார்கிட்ட போய் டவுட் கேட்டாலும் அவங்க யாருமே ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. சொல்லி தருவாங்க. சின்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. சோ அதனால நானே அவகிட்ட ஆன்லைன்ல அவகிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கும் அவ இங்க ஆஃப்லைன் படிச்சுட்டு அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணப்ப நானே அவகிட்ட இருந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தேன். சோ அதுக்கப்புறம் நானும் ஏப்ரல் மந்த் வந்து இங்க இன்டர்வியூக்காக தான் இங்க வந்தேன் ஃபர்ஸ்ட். சோ வந்தோடனே எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்ம இங்க படிச்சிருக்கோம். படிச்சு இவங்க எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த பயத்துலதான் நான் வந்தேன். ஆனா எல்லாருமே என் கூட நல்லா பேசினாங்க. என்னை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க இங்க எல்லாருமே சேர்ந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எங்க சீனியர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட கைடன்ஸும் எங்களுக்கு இருந்துச்சு. சோ இன்டர்வியூலாம் நாங்க எல்லாருமே சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணோம். டெய்லியும் மார்க் இன்டர்வியூ இருக்கும். டெய்லியும் போய்
போர்டுல கிட்ட நின்னுட்டு சார் கொஸ்டின் கேட்பாரு, நாங்க வந்து அதுக்கு இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணுவோமோ அந்த மாதிரியே தான் நடந்துச்சு. அது டெய்லியுமே நடந்துட்டு இருந்துச்சு ஓரளவுக்கு. சோ நாங்க அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் ரியல் அனாலிசிஸ் தனியா, லீனியர் அல்ஜிப்ரா தனியா, அல்ஜிப்ரா தனியா, அந்த மாதிரி அப்புறம் நமக்கு எந்த டாபிக் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து கம்ஃபர்டபுளோ அது தனியா. சோ அந்த மாதிரி எல்லாமே நாங்க பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க இன்டர்வியூ போகும்போது கூட கான்பூர், அப்புறம் பாம்பே, மெட்ராஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு போய் இது பண்ணும்போது எதுவுமே வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை இங்க நடந்த இன்டர்வியூ தான் எனக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு. அங்க போனது எல்லாமே ஈஸியா சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அப்பதான் தெரிஞ்சுச்சு இந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். 1.5 months வந்து இன்டர்வியூக்கு வந்து அவ்வளோ நான் அப்ப படிச்சதை விட இன்டர்வியூக்கு படிக்கும் போது நான் நிறைய கெயின் பண்ணிருந்தேன். குரூப் ஆக்ஷன்ஸ்ல எனக்கு சும்மா ஒரு டாபிக்கா தான் அதை நடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அது டீப்பாலாம் படிக்கல. அப்ப இங்க ஜெயபிரதாப்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு இன்டர்வியூல கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது அப்படியே ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. மானு, வாணிப்பிரியா, அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டா எல்லாத்துக்கும் எனக்கு இங்க இருந்தாங்க. சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் படிக்கணும், மேக்ஸ் டீச்சிங்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து சேரலாம். சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாரு கூடயும் சேர்ந்து படிப்பீங்க, நிறையாவும் கத்துப்பீங்க. சோ இங்க வந்து ஜாயின் பண்ணி படி.